நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? வாங்க வாங்க வணக்கம். உள்ள போங்க. பாட்டி 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 ஐயோ பாட்டி பாட்டி இப்படி அநியாயமான விட்டு போயிட்டே பாட்டி. தாத்தா 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 என்ன பக்கத்துல பாட்டு சத்தம் கேக்குது? எதிர் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கட்டும். எல்லாம் வீட்டு பக்கத்துல ரேடியோ போட்டுக்கிட்டு போய் கேட்கலாம். யாரும் கேட்டோமே, சொல்லி பார்த்தோமே, அவங்க கேட்க மாட்டேன். அவங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் தகராறுப்பா. நான் போய் கேட்கிறவன எல்லாரையும் நல்லா கவனிப்பா. என்னப்பா இவ்வளவு லேட்டு? மம்முட்டி டிபன் சாப்பிட்டியா? தம்பி மம்முடி டிபன் கூடப்பா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்ண்ணே. ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டுல ஒரு இலை விழுந்திருக்கு. இப்படி ரேடியா போட்டுக்கிட்டா எப்படிண்ணே? கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஏப்பா மத்தவங்க சாப்பிட்டாங்கல்ல, சாப்பிடாங்களே சாப்பிட சொல்லுப்பா. பக்கத்து வீட்டுல இலை விழுந்திருக்கியா? அந்த புறத்தை தூக்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். ஏய் மத்தியானம் சாப்பாடு இலை வந்துச்சா? இலை சீக்கிரம் அனுப்பப்பா. ஏய் பக்கத்து வீட்டுல இலை விழுந்திருக்கா? கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ற பேப்பர. யார பார்த்தா பேப்பர்ன்ற? ஒன்னதான்டா. டேய் அந்த வீட்ல சாவல்ல எது நடந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த கிழமை ஏன் கிழமை சாக வேண்டியவன்? ஏன் பொண்ணு கல்யாணம் தானே எனக்கு முக்கியம். ஏய் செத்தவன் என்ன பானார் வச்சு குமரனா? இருக்கட்டும்டா. செத்தவனுக்கு வயசு முன்ன பொண்ணுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. எல்லாருக்கும் உசுறு ஒண்ணுதானே. ஆஃப் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக எனது வாழ்க்கை மீது ஆணையாக தெரிஞ்சுக்கொள்ளா. ஹலோ மை டெஸ்ட் 1 2 3. ஐயோ 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 தாத்தா 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 என்கிட்ட சொல்ல வந்தத பாதிலே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா. பக்கத்து விட்டு கல்யாண பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் 2 நாள் கண்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்களே தாத்தா. அதே பொண்ணு நான் 2 தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையும் கிளம்பா பிடிச்சி செருப்பால் அடிச்சே தாத்தா. அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சை விடுறேன் தாத்தா. இன்னைக்கு நீ மூச்சையை விட்டு கிடக்கிறேன் தாத்தா. இப்ப எவ்வளவு கிறுக்கு போய் கேள போய் மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவங்கள கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா. உயிரோட இருந்தா இத பாத்துக்கிட்டு சும்மா விடுவியா தாத்தா? தாத்தா 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 நல்ல வேலை சார், நான் மட்டும் சரியான நேரத்துல வந்து உங்களை காப்பாத்தல. கரண்ட்ல அடிபட்டு கருவாடா கறி இருப்பீங்க. அடி ஒண்ணு போடாம பண்ணலையா? எலும்பு உடைஞ்சு போச்சு. என்ன சார் நான் என்ன படிக்காத முட்டாளா? ஒரு மனுஷன் கரண்ட்ல அடிபட்டு இழுத்துக்கிட்டு இருக்கப்ப காஞ்ச விறகு கட்டை கொண்டு அடிச்சு காப்பாத்ததான் சார் ஒரு உத்தமமான மனிதனுடைய கடமை. இப்ப யாரு கரண்ட்ல மாட்டேன்? நான் தான் பார்த்தேன். கரண்ட் பிடிக்கல கை மாட்டி கால் வேற உதறிச்ச. சாணியா உதறியா? சாணியா? சரி பரவாயில்ல சார். இடது கால சாணியை மிச்சம்னா எதிர்காலம் பூரா நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். வலது கையில அடிபட்டா என்ன? 2 பேரும் ஃப்ரெண்டா இருப்போம்னு அர்த்தம். கொடுங்க சார் கையா. சாரி சார். ஆமா உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? முத்துசாமி. முத்துன்னு கூப்பிடுவாங்க. ஆஹா முத்தான பேருங்க. என் பேரு மம்புட்டியா. சொந்த ஊர் மலையூரா? அவர் வேற நான் வேற. ஆமா நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்படியா? டேய் முத்து. சாரி சார். உங்களை பார்த்தா ரொம்ப பரதாபமா இருக்கு. நீங்க என்ன நம்புங்க. நீ யாரியா? என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபலுக்கு என்ன வேல்யூ?
நம்ம பார்த்து 2 நிமிஷம் இருக்குமா? சரி அதை விடுங்க. போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன்னு. அத நான் சொல்லலாம். சரி அதையும் விடுங்க. நீ உத்தமே நான் புத்திரன். போதுமா? வாப்பா போவான். ராஜாவை 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8, 8 வச்சா 16. ஓ உள்ள போச்சு. 80 வச்சு பணம் பாட்டிக்கு 100. என்னப்படி 100? 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8, 8 வச்சா 16. வை ராஜாவை 1 வச்சா 2, 10 வச்சா 20, 20 வச்சா 40, 40 வச்சா 80. வை ராஜாவை 1 வச்சா 2, 2 வச்சா 4. வை ராஜாவை உள்ள வச்சா உங்களுக்கு வெளிய வச்சா கம்பெனிக்கு 1 வச்சா 2, 2 வச்சா 4. என்கிட்ட 5 ரூபா இருக்கு. 5 வச்சா 10, 10 வச்சா 20. வை நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அதுக்கு என்ன? இந்த 5 ரூபால 4 இடியாப்பம் ஒரு டீ சாப்பிடுவேன். அடிச்சா 8 டீ அப்ப 2 டீ சாப்பிடலாமே. வை ராஜாவை முருகா முருகா நீ ஏன் கும்பிடு? வணக்காதாப்பா. வை வை ராஜா வை. எங்க வைக்கிறது? எங்க வேணா வை. வை ராஜா வை. 5 வச்சா 10. வை ராஜா வை. போச்சு பாட்டிக்கு பணம் போச்சு பணம் கம்பெனிக்கு. வை ராஜா வை. 10 வச்சா 20. வை ராஜா பசிக்கிட்டு காசு திருப்பி கொடு. இந்த பணம் கம்பெனிக்கு போயிடுச்சா? வேற பணம் இருந்தாடே. 1 வச்சா 2, 2 வச்சா. இல்ல இல்ல இதை விட்டா எனக்கு காசு இல்ல கூட. இந்த பணம் கொடுக்க முடியாதுயா. போயா. 1 வச்சா 2 வச்சா நிக்கணும். அவ்வளவு பசி இருந்தா தப்ப குளத்துல கொஞ்சம் தண்ணி குடிச்சு அப்படியே போயிட்டே ஏரியா. 1 வச்சா வச்சா காசு கொடு. அது ஒரு கடை தெரியுது. அந்த கடையில போய் வயிறு ஃபுல்லா இடியப்ப சாப்பிட்டு என் கணக்கில் எழுத சொல்லு. எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்க. அந்த கடையில இருக்கிற பூரா இடியப்பத்தை சாப்பிட்டு ஒரு 12 இடியப்பம் 24 சாப்பிட்டுக்க. உன் பேரு நாடாக்குத்து நாராயணன். நான் சொல்லிட்டா தைரியமா சொல்லலாம். போயிட்டே இரு. ஒரு டீ சாப்பிடு. ஒரு டீ என்ன 5 டீ சாப்பிடலாம். தைரியமா போ. இன்னைக்கு வைராஜவே என்ன அது இடியாப்பம் ஊருக்கு மாதிரி இருக்கு. நேற்று செஞ்சலாம் இன்னைக்கு வைங்க. இல்ல சார் காலையில தான் போட்டது கொஞ்சம் ஆறி போச்சாதான். ஆள் போச்சா? எனக்கு தெரியாது. ஒரு நூல் உண்டு அப்படியே தட்டியெல்லாம் அப்படி இருக்குது. சும்மா கொடுக்குறீங்க. காசு வாங்கல பட்டி கொண்டையா? போயா போய் சொன்னாக்கள் போய் டீயா கொண்டாயா. என்னாச்சு சார்? இது இடியாப்பம் அது. நேற்று இடியாப்பம் இன்னைக்கு வைக்கிறீங்க. நேத்துக்கு போட்டது சார். இன்னைக்கு காலையில போட்டது கொஞ்சம் ஆறி போச்சு. ஆறி போச்சாது கீறி போச்சாது. காசு வாங்கல ஓசியா கொடுக்குறீங்க. எல்லாம் நூல் கண்டு சிக்கும் இந்த மாதிரி. இன்னைக்கு போட்டது தானே சாப்பிடுங்க. கையை தண்ணி மாதிரியா? கழனி தண்ணியா? டீயடாது சாக்கடை தண்ணி மாதிரியா இருக்குது. என் கடை பேரை கெடுத்துட்டே வந்திருக்கிறீங்க. நீ ஏன் குடி. என்ன சாம்பார்ல போய் குளிச்சிட்டீங்க? சரி உள்ள போய் மரியாதையா சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போனா. காசா? இந்த நாடா குத்து நேரம் இல்ல அவர் கணக்குல இருக்கீங்க. என்னது நாடா குத்து நாராயணா? ஐயோ அவன் அப்ப வீட்டு கிடையாது. ஏன் அப்ப வீட்டு கிடையாது? மரியாதையா காசு கொடுத்துட்டு போனா. என்கிட்ட யாரு காசு? அப்ப காசு இல்லையா? அப்ப இல்ல எப்பவுமே என்கிட்ட காசு இல்ல. ஐயோ காசே இல்லையா? அப்ப காசே இல்லாம சாப்பிட்டு அதிகாரம் பண்ண. வாடா டேய் உன்னை விட மாட்டேன். வாடா நாடா குத்த வாடா குத்துறா. எப்படிமா இருக்கா நம்ம பையன்? பரவாயில்லையே. மாவாட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கேன். அழுவுறியா? ஏன் அழுவுற? அப்ப ஒண்ணு பண்ணு. நீ அழுவுறதா அழுவுற. உன் கண்ணீர் இந்த மாவுல விழறா போல அழுத்தமா குனிஞ்சு அழுவு. எனக்கு கொஞ்சம் உப்பாவது மிஞ்சட்டும். இப்ப உப்பு எப்படி? பத்தல 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 பத்தல. இன்னும் ஒப்பாரி போட்டு நல்லா அழுவு. உழைத்து வாழ வேண்டும். பிற உழைப்பில் வாழ்ந்திடாரே. டாக்டர் டாக்டர் என் பசுமாடு காமதேனு 4 நாளா எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது டாக்டர். கடைசி என்ன அது சாப்பிட்டது? கடைசியா சாப்பிட்டது ஜுராசிக் பார்க் படத்தோட போஸ்டர் தான். வயிற்று வலி இருக்கா? படுக்க போகும்போது கொஞ்சம் வலிக்குது. உள்ள கேட்கலையா? மாட்டுக்கு மாட்டுக்கு தானே சார் நான் சொன்னது. மாடு என்ன செய்யும்? ஐயே என்ன சார் இது 1ஆம் கிளாஸ் பசங்க கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க? புல்லு புண்ணாக்கு பறிச்சு கொட்ட. ஓகே சாப்பிடாது. ஓகே ஓகே. அது சாப்பிடாதுன்னா சாப்பிடாது சார். ஓகே ஓகே ஓகே. ஓஹோ அந்த ஓகேவா? என்னது? இதுல மாட்டுக்கு மாத்திரை இருக்கு கொடுங்க. என்ன சார் இது? மாடு வாயே திறக்க மாட்டேங்குது. மாத்திரை எப்படி கொடுக்கறது? ஏன்னா அங்க மாடு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? டாக்டர் மாத்திரையை கொடுத்திருக்காரு. நம்ம மாடு வாயே திறக்க மாட்டேங்குது. இந்த மாத்திரை எப்படி கொடுக்கறது? சரி அது இருக்கட்டும். நீங்க வந்ததுல இருந்து டாக்டர் வாயை திறந்தாரா? இவர் வாயை திறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். இவர் வாயை திறக்க வேண்டிய பாடா? கொண்டாங்க. ஏன் சார் இந்த மாத்திரைய மாட்டு கொடுத்தா குணமாயிருமா?
என்ன நம்ம மாட விட அதிகமா ஆட்டாரு. சரி மாட்டாஸ்பத்திரி டாக்டர்னா அப்படிதான் இருப்பாங்க. அதான் குணமாறிட்டாரல, வாங்க போலாம். இரு, மாத்திரையை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல. மாட்டு வாயை திறக்கணும் இல்ல. வாயை திறக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயம்? இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்க, மாட்டு அப்படி மல்லாக்க கவுத்து நசுக்கு, நமக்கு என்ன வாயை திறக்கும். இந்த பைப்பை உள்ள வை, மேல ஒரு மாத்திரையை வச்சு சரட்டு மாத்திரை உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அது திங்கும் பாரு. புல்லு, வைக்கலு, புண்ணாக்கு, போஸ்டரு, உன் துணிமணி, அன்றாயிரம் எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன்னை அம்போன்னு விடல. என் பேரை மாத்தி வச்சுக்க. எப்படியோப்பா, என் மாடு வாயை திறந்து தின்ன ஆரம்பிச்சா போறோம். ஆமா ஆமா, இது யார் பண்றது? இவ்வளவு விவரம் சொன்னவே நான் பண்ண மாட்டேன். நானு என் கண்ணில மம்மிடினா மம்மிடிதான். வைத்தியம் சொன்னது நானும் இவனுக்கு கொண்டு காசை கொடுக்குறேன். நீ பிடிட்டு போற? இதுக்கு மட்டும் வாயை திறப்பேன். போயா. எங்க வந்து பாரு சாவுகிறாக்கி. நீ சாகுறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சா? பின்னால எத்தனை வண்டி வருது, அதுல போய் விழ வேண்டியதானே? பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க. ஒரு டிராபிக்ல ரூல்ஸ் தெரியாது உனக்கு. சோறு திங்கிறியா இல்ல சோத்த விட்டு சுண்டல் திங்கிறாயா? சாரி சார், வண்டி வர்றத கவனிக்கல சார். என்னத்தை கவனிக்கல? இனிமேல அதை பார்த்து போ. வரதா? ஓகே சார். அப்பா தப்பிச்சண்டா. ஏன் வண்டி தேடிட்டு போறோம், தேடிட்டு போறோம். வண்டி வண்டி வண்டியை தேடிட்டு போறோம். போலீஸ் 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 வண்டியை தேடிட்டு போறோம் சார். சைக்கிள் திருடுறது எவ்வளவோ நல்லது. இந்த வேகமா வர்றாங்க. இந்த போலீஸ்காரங்க தொல்லனால ஒரு மனிதன் நியாயமா தொழில் பண்ண முடியலையே. எந்நேரமா ஃபாலோ பண்ணிக்கிருந்தா ஒரு மனிதன் என்னதான் பண்ண முடியும்? இது சரிப்பட்டு வராது. இந்த வண்டி எப்படி விட்டுட்டு போனாதான் நம்ம தப்பிக்க முடியும். முத்து, உனக்கு வண்டி ஓட தெரியுமாப்பா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா. இந்த வண்டிய எடுத்துட்டு நேர போனேன்னா ஒரு லெப்ட் கட்டாங்க, அங்க இருந்து ஒரு ரைட் கட்டாங்க, மறுபடியும் ஒரு லெப்ட், மறுபடியும் ஒரு ரைட். அங்க ஒரு கார் பார்க் இருக்குப்பா, அங்க கொண்டு இந்த வண்டியை நிப்பாட்டிட்டேன்னா நான் ஈவினிங் போய் எடுத்துக்கிறேன்டா. நீதான் வழி கரெக்டா சொல்றியா? நீ எடுத்து போறது அவசரமா கொஞ்சம் வேலை இருக்குப்பா, அதுதான் சொல்ல வந்தேன். பாத்துப்போம், சாவியெல்லாம் உள்ளதான் இருக்கு. ஒண்ணு இல்ல, பிரேக்கு ஆக்சிடென்ட் தான் கொஞ்சம் வீக், மத்தெல்லாம் கரெக்டா இருக்கு. உனக்கு ஒண்ணும் வராதுடா. போ, பாய். பூக்காரி இறங்குமா. ஐயோ, நீ சொன்ன வயல் தான் ஓட்டிட்டு வந்தேன். உன் வீட்டு வாசல் ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னல, இருக்கு பாரு. அப்ப இந்த வீடு தான் சார். அப்ப நான் போறேன். எங்க வீட்டுக்குலாம் வர மாட்டீங்களா முந்திரி சார்? என் பேரு முந்திரி சார் இல்லம்மா. எனக்கு அப்படித்தானே தெரியும். நீங்க உங்க பேரை சொல்லவே இல்லையே. உள்ள வாங்க. என் பேரு முத்துசாமி. எல்லாரும் என் அன்பா முத்து முத்துன்னு கூப்பிடுவாங்க. நீ எப்படி கூப்பிடு போற பூக்காரி? என் பேரு பூக்காரி இல்ல. எனக்கு அந்த பேர் தான் தெரியும். உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேர் ஷாலினி, எங்க அப்பா வச்ச பேரு. ஆனா எல்லாரும் என்ன அன்பா சிக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு சிக்கு புக்கற ஞாபகம் வந்துச்சு. ஆனா எங்க அண்ணன் மட்டும் என்ன ஏய் முண்டம் இங்க வா அப்படின்னு தான் கூப்பிடும். ஒண்ணுக்கு நான் உன் மேல அவ்வளவு பாசமா? எங்க அண்ணன் பெரிய ரவுடியா, எல்லாரும் சொல்லுவாங்க. படிக்கட்டு பாத்து பாத்து. இது எங்க வீடு, நீங்க பாத்து வாங்க. இந்த வீட்டு காம்பவுண்ட் குள்ள வந்துட்டா எது எது எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க இப்பதான் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு பொத்துன்னு பாக்குறீங்க? பேசிட்டு வந்ததுல படிக்கிட்ட என்ன மறந்துட்டேன். இதுக்குதாங்க எல்லாம் தெரியும் நம்ம சொல்லக்கூடாது, எல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். ஆமா, உங்க ரவுடி அண்ணன் பேர் என்ன? வீராசாமி. எல்லாருமே வீச்சருவா வீராசாமின்னு கூப்பிடுவாங்க. முரட்டு சுபாவம், கோபம் வந்தா எல்லாரையும் அடிச்சிருவாரு. எங்க அப்பா கூட அடிச்சிருக்காரு. எங்க அம்மா சாவுக்கு காரணமே எங்க அண்ணன் தானோ. ஆமா, வீட்டுல வேற யாரும் இல்லையா? இல்ல. உங்க அப்பா? அப்பா உயிரோட இல்ல. ஒரு கச்சேரியில பாடிட்டு இருக்கும் போது வாயில இருந்து ரத்தம் வந்து அப்பவே. ஐயோ, உங்க மனசு ரொம்ப நோக்கடிச்சுதான், என்ன மன்னிச்சிருங்க. சேச்சா,
பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சா கேட்டீங்க. நீங்க உட்காருங்க, நான் இப்ப வரேன். பிடிங்க. என்னதுங்க இது? மோருங்க, குடிங்க. காரெல்லாம் ஓட்டிட்டு வந்தீங்க, ரொம்ப களைப்பா இருப்பீங்க. நீங்க பணக்காரங்க, இந்த 7 வீட்டு மோரெல்லாம் குடிப்பீங்களா? உங்களுக்கு யார் சொன்னது பணக்காரங்களுக்கு எல்லாம் மோர் பிடிக்காதுன்னு? நான் அந்த லிஸ்டே இல்லைங்க, நான் வேற ஆளு. என்ன ஒண்ணு, எனக்கு 1 டம்ளர் மோர்லாம் பத்தாது, ஒரு 4 டம்ளர் தேவை. மோர் நல்லா டேஸ்டா இருக்குதுங்க, இன்னும் 1 டம்ளர் கிடைக்குமா? ஐயோ, வேற இல்லையே. இப்ப நீங்க குடிச்சது ஊத்த வச்ச மோர் தான். புடிங்க. ஏங்க, நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருங்க, உங்க கையால மோர் குடிக்கிறதா நான் கொஞ்சம் குடிச்சேன். சிக்கு ஏங்க, உங்களை நான் சிக்கன் கூப்பிடலாமா? ஓ, அதான் சொன்னேனே, என்கிட்ட அன்பா இருக்கிறவங்க என்ன சிக்கன் கூப்பிடுவாங்கன்னு. உங்களுக்கு என் அன்பு இருந்தா கூப்பிடுங்க. ஏங்க, உங்களுக்கு வீணெல்லாம் வாசிக்க தெரியுமா? அப்பா கூட சேர்ந்து மேடையில பாடிட்டு இருந்த காலத்துல நான் தான் வீணை வாசிப்பேன். அந்த வீணை தான் இது என் உசுறு. இதை தொட்டு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வரும். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கு. வீட்டுல இருக்கிறதெல்லாம் அண்ணன் வித்துட்டாரு. இது பாத்தீங்களா, 2-3 கம்பி அறுந்து போயிருக்கு. இத வாங்கி தரதுக்கு எனக்கு யாருமே இல்ல. எங்க அண்ணா கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இந்த கம்பியை வாங்கறதுக்கு நான் உண்டியில பணம் சேர்த்து வச்சிருக்கேன். நான் வரேங்க, வண்டியை வேற கொண்டு போய் விடணும். வண்டி விடணுமா? எங்க? சர்வீஸுக்கு. சர்வீஸ் வண்டி கழுவுறது. நான் வரேன். கட்டிட்டு வந்தீங்க, கடிச்சு முடிய கடிச்சு. ஐயோ, என்னப்பா மம்பட்டி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் என்னப்பா, நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த விஷயம் அவன்கிட்ட போய் சொல்லணும் இல்ல? அதுக்குதான் புறப்பட்டு அதுக்குள்ள அவசரம் வாங்கிட்டாங்க. அவசரப்படாத, என்ன நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மாரிமுத்து இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு. அவரை பத்தி எனக்கு தெரியாதானே அண்ணே. அவற்றை எப்படி எப்படி எடுத்து சொல்லணுமா அப்படி எப்படி பக்குவமா நான் சொல்றேனே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் உசுருக்கு நான் கேரண்டி. நீங்க தைரியமா போங்க. சரி. நம்ம மம்மிட்டியா எங்கடா இவ்வளவு தூரம்? எப்படி எதுல வந்த? சும்மா கேட்டா சிரிக்கிறீங்க. எப்படா வந்து நீ? நடந்தா பஸ்லியா ரயில்லையா? எப்படா வந்து நீ? வந்த எதை கேட்டாலும் வந்தாங்கிறீங்க. எப்படிதான் வந்த? அட அறிவாளி பத்தமவனே, என்னடா இது? ஒரு கால வந்து செருப்பு போட்டிருக்க, பஸ்ல வரும்போது இன்னொரு செருப்பை தொலைச்சிட்டியா? பஸ்ல கூட்டத்துல ஒண்ணுதான் கிடைச்சு, சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைச்சு ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. அதுதான், நம்ம டைகர் நாய் செத்து போச்சு. அத சொல்லத்தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன். என் டைகர் நாய் செத்து போச்சா? ஆமா. ஐயோ, எப்படா செத்துது? கறியை தின்னு செத்து போச்சு. கரியா? என்ன கறி? நம்ம காமதேனு செத்து போச்சுல்ல, அதோட கறியை இது தின்னு செத்து போச்சு. என்னோட காமதேனு செத்து போச்சா? எப்படா செத்துது? அந்த 50 மாடு செத்து போச்சுல்ல, அதோட சேர்ந்து நம்ம காமதேனு மாடும் செத்து போச்சு. ஏன் 50 மாடு செத்து போச்சா? அவ்வளவு எப்படா செத்துது? நம்ம மாட்டு தொழுவம் தீப்பிடிச்சுல, அதுல கறி எல்லாம் செத்து போச்சு. மாட்டு தொழுவம்? ஐயோ, பாழா போடவே எவனா பாம்புக்கு போட்டுட்டானா? பாம்பு போடல, தீ பிடிச்சிருச்சு. அதான் எப்படா தீ பிடிச்சதுன்னு கேக்குறேன். பக்கத்துல ஒரு பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுல ஒரு தீ இதுல பட்டு தீ பிடிச்சிருச்சு. போனமா? யார் போனோம்? அப்பா போனோம். ஏண்டா ஒப்ப புடத்தை ஏன் தொழுவம் பக்கத்துல கொண்டாந்து எரிக்கிறது? செத்தது எங்க பால? உங்க அப்பாயா? என்னது, அப்பா செத்து போயிட்டாரா? ஐயோ ஐயோ, அப்பா எப்பா, எங்க அப்பா எப்படிப்பா செத்து போயிட்டாரு? அதுவா, உங்க அம்மா செத்து போன அதிர்ச்சியில உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அம்மா செத்து போயிட்டாங்களா? அப்பா போயிட்டாரு. ஐயோ அம்மா, 2 பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே. எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க? அழுகாதீங்க, அமைதியா இருங்க. அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல செத்தாங்கல்ல, அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவும் செத்து போச்சு. மொத்தத்துல ஃபேமிலியா க்ளோஸ். இந்த விஷயத்தை நம்ம வேற யார்ட்ட போய் சொல்றது?
சரி வந்த வேலையை பாப்போம். என்ன வெயிட்டே காணா? கஞ்சப்பைய ஒரு 4-5 ஜாமான் எக்ஸ்ட்ரா வைக்கப்படாது. சரி கிடைச்ச வரைக்கும் லாபம். சிக்கு என்ன இன்னைக்கு கார் கொண்டு வரலையா? கொண்டு வந்துருங்க, கொஞ்சம் தள்ளி நிறுத்திருக்கேன். இங்க கொண்டு வந்தா வண்டி திருப்பி கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பெரிய வண்டி இல்ல. இன்னைக்காச்சும் பூ வாங்குவீங்களா? அப்ப எதுக்கு வந்தீங்க? அம்மா உன்னை பாத்துட்டு போலாம் தான். ஏன் நான் பார்க்க கூடாதா? ஓ பாக்கலாமே. ஏங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன வேணும் சொல்லு. வீணைக்கு 2 கம்பி வாங்கணும். அன்னைக்கு சொன்ன பணம் சேர்த்து வச்சிருக்கேன், இந்த உண்டியல்ல இருக்கு. எனக்கு கடை தெரியாது. அதுக்கு என்ன, நான் போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு வாங்கி தரத்துக்கு யாருமே இல்ல, அதான் உங்களை கேக்குறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க முந்திரி பிசினஸ்க்கு இடையில இதெல்லாம் முடியுமா? ஒன்ன விட எனக்கு முந்திரி பருப்பு பிசினஸ் என்ன? உங்க வேலைக்கு 2 கம்பி வாங்குறது, 2 முந்திரி பருப்பு விலை, அவ்வளவுதான். சாயங்காலமா வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் கம்பி வாங்கி வந்து கொடுத்தோன்னே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு வச்சு காட்டணும். ஓ பாடுறேனே. சாயந்தரம் நான் கம்பியோட வரேன். இப்ப முந்திரியோட நேரமாயிடுச்சு.